Hello everyone, welcome back to Jitto Mastery. இந்த வீடியோல நம்ம length of longest consecutive ones with one replace அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு, length of longest consecutive ones with one swap அப்படிங்கிற ப்ராப்ளமையும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த with one replaceனா என்ன அப்படிங்கிறத பத்தி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம கிட்ட ஒரு பைனரி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்ணோம்? மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம். எந்த ரூல்ஸும் இல்லை. ஸோ நம்ம ஒன் ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஒன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை மட்டும் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் சேம் அதே தான், மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணுனா என்னுடைய மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமும். சரி, ஓகே. ஸோ போன வீடியோவில் அரே இருந்தது, இங்கே ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ ரெண்டு ஒன்று தான், நமக்கு ஆக்சஸ் பண்ணுறது படி பார்த்தோம்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ அரே ஸ்ட்ரிங் எதுவாக இருந்தாலும் சேம் தான். என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு ஸ்ட்ரிங் ஏ கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, இப்போ 11100 இப்படின்னு இருக்குன்னா இப்போ எனக்கு எந்த ரூலுமே இல்லை. போன வீடியோவில், அதாவது போன ப்ராப்ளம்ல மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸாக இருந்ததுன்னா ஸோ இப்போ 3 1 தான் இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் 3 அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? எனக்கு ஒரு ஜீரோவை நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஏதாவது ஒரு ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணா உன்னோட ஆன்சர் மேக்ஸிமமா வரும்னா அந்த ஆன்சரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த ஜீரோவை ஒன்னா ரீப்ளேஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இதோட டோட்டல் லென்த்து 111 4 இருக்கும் இதோட லென்த்து. அப்போ இதோட அவுட்புட் என்னது? 4 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 111 0 111 0 0 இப்படி இருக்குன்னா இப்போ இதுல ஏதாவது ஒரு ஜீரோவை நான் ரீப்ளேஸ் பண்ணா என்னோட ஆன்சர் அதிகமா வருமான்னு கேட்டா நான் இந்த ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப இந்த ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு லெஃப்ட்ல இருக்கிற 3, ரைட்ல இருக்கிற 3, கரண்டா இருக்கிற 0ன்னு கேட்டு மொத்தம் 7 கிடைக்கும். கரெக்டா? அப்ப இதுதான் என்னுடைய அவுட்புட். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸிங்க. நான் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்ல எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான். இங்க பாருங்க, இப்போ என்கிட்ட வந்து கேரக்டர் இருக்கு 1 1 1 0, திரும்ப இன்னொரு 0 எடுத்துக்கலாமா? ஓகே, வேணாம். திரும்ப 1 1 0 1 1 1 1 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இருக்கிறதுல மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ நான் முதல்ல எனக்கு எங்க 0 இருக்கோ அதுதான் என்னுடைய பிரச்சனை. இப்போ மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் வித் ஒன் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்படி ஒரு இன்புட் இருக்கலாம், இது ஒன் ஆஃப் த கேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற எப்படி இருக்கலாம்னா, எனக்கு எல்லாமே ஒன்னா இருக்கலாம். 1 1 1 1 எனக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒன்னா இருக்கலாம். இது ஒரு கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டெஸ்ட் கேஸை வந்து நம்ம எப்படி இந்த ரெண்டு இன்புட்டுக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணாலே நமக்கு மற்ற எல்லாத்தோட ஆன்சரும் கிடைச்சிடும். இப்போ இங்கே பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு எங்க 0 கிடைக்குதோ, ஓகேவா, எங்க 0 வருதோ, இப்போ எனக்கு இந்த இடத்துல 0 இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல 0 இருக்குன்னா 0வோட லெஃப்ட்ல எனக்கு எவ்வளோ 1 இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். அப்போ லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ண போறேன். தட் இஸ் லெஃப்ட் ஈக்குவல் டு 3. தென் ரைட்ல எவ்வளோ 1 இருக்குன்னு, இப்போ ரைட்லனா நான் வந்து திரும்ப இது ஃபுல்லா செக் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஏன்னா 0 இஸ் என்கவுண்டர். 0க்கு முன்னாடி வரைக்கும் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை மட்டும்தான் நான் கவுண்ட் பண்ணணும். அப்போ என்னுடைய ரைட்ல எவ்வளோ இருக்க போகுது? என்னுடைய ரைட்ல 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த கரண்ட் 0 நடுவில் இருக்கா? அப்போ நான் இந்த 0வை என்ன பண்ணிக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இது டோட்டலானா நான் என்ன பண்ணலாம்? லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1 அப்படிங்கிறத எடுக்கலாம். ஓகேவா? இப்போ திரும்ப அதே மாதிரி இங்க ஒரு 0 அப்படின்னு வருதுன்னா நான் என்ன பண்ணலாம்? லெஃப்ட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ என்னுடைய லெஃப்ட்ல 2 இருக்கு. ஓகே, என்னுடைய ரைட்ல எவ்வளோ இருக்கு? ஸோ ரைட்ல 4 இருக்கு. 4 ஒன்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலா நான் என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் இந்த நடுவில் இருக்க 0வை ஆட் பண்ணோம்னா 1. அப்போ இங்க எனக்கு எவ்வளோ வருது? இங்க எனக்கு 3 2 5 6 தான் எனக்கு ஆன்சரா வருது. பட் இங்க எனக்கு எவ்வளோ ஆன்சரா வருது? 2 பிளஸ் 4 6 6 1 7 தான் ஆன்சர் வருது. அப்ப எது என்னுடைய மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸா இருக்கும்? இந்த 7 அப்படிங்கிறது தான் இதோட அவுட்புட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சதா இந்த கொஸ்டின்? சரி, ஓகே. அப்ப இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, முதல்ல எங்க 0 வருதோ அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு 0 எங்க வருதோ அதை நான் வந்து அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஒன்ஸை நான் எடுக்கணும். முதல்ல நான் நான் இப்போ உங்களுக்கு கேட்ட சொன்னேன் இல்லையா, அந்த கூட நான் எழுத போறேன். முதல்ல எனக்கு 0 எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ 0 இந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடில இருந்து திரும்ப நெக்ஸ்ட் 0 வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்?
ஸோ நெக்ஸ்ட் 0 வர்ற வரைக்கும் இல்லை இந்த இண்டெக்ஸ் முடியிற வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஒன்ஸை கவுண்ட் பண்ணணும். அதுக்கு நான் கோடா கன்வெர்ட் பண்றேன் பாருங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ என்ன பண்றேன், முதல்ல ஸ்ட்ரிங்ல ஃபார் int I equal to 0, I less than a dot length of I plus plus. Okay. If a dot char at of I equal to 0வா இருந்தா, ஏன்னா இது கேரக்டர் இல்லையா, 0வா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்கு, ரைட்ல எவ்வளோ 1 இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ரைட் என்னுடைய ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆன்சர்ல தான் என்னுடைய கவுண்டர் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இனிஷியலா என்னுடைய ஆன்சரை 0ன்னு வச்சிருக்கேன். இந்த ஆன்சர் தான் ஒவ்வொரு டைமும் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, இப்போ நான் லெஃப்ட்டை செக் பண்ண போறேன். இன்ட் லெஃப்ட் இனிஷியலா 0ன்னு வச்சுட்டு ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு I மைனஸ் 1. ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ஐனா இங்க இப்ப இந்த இண்டெக்ஸ் ஐனா நான் I மைனஸ் 1ல இருந்து 0 வரைக்கும் ஃபுல்லா செக் பண்ணணும். அதுதான் என்னுடைய லெஃப்ட்டுக்கான கண்டிஷன். அப்ப j ஈக்குவல் டு I மைனஸ் 1, j greater than or equal to 0, j minus minus. இங்க என்ன பண்ணலாம், if உங்களோட a dot char atல வந்து char at of I equal to 1 இருந்ததுன்னா நீங்க உங்களோட லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், பிரேக் பண்ணிருங்க. அதோட போதும், நீங்க வந்து கண்டிஷனை செக் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப லெஃப்ட் எழுதியாச்சு, ரைட் இப்போ ரைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்ட் ரைட் ஈக்குவல் டு 0ன்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, ஐல 0 இருக்குன்னா I பிளஸ் 1ல இருந்து n வரைக்கும் நம்ம போகணும். அப்போ ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு I பிளஸ் 1, j லெஸ் தென் ஆர் j லெஸ் தென் a டாட் லென்த் ஆஃப் j பிளஸ் பிளஸ். இப்போ சேம் இதே கண்டிஷன் தான், இதே இஃப் தான் வரும். இஃப் a டாட் கேரட் ஆஃப் இங்க உள்ள j வரும், ஏன்னா I கிடையாது j. ஓகே, இஃப் சேம் இதே கண்டிஷன், பட் இங்க வந்து என்னது, எல்க்கு பதிலா லெஃப்ட் பதிலா ரைட்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ ரைட்டும் இனிஷியலா 0வா தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் எய்தர் ஆல்ரெடி இருக்கிற ஆன்சரா இல்ல லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1 அப்படிங்கிறது தாங்க. ஓகேவா, ஸோ ஃபைனலா நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணா போதும், என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணா போதும். இது வந்து எங்க எழுதியிருக்கோம், இது இந்த ஃபார் லூப், இந்த ஃபார் லூப், இந்த இஃப்குள்ளேயே நம்ம கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இஃப்க்கு வெளியே இங்கே எழுதுனா போதும். அப்போ இங்க இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே ரிட்டர்ன் ஆன்சர், அவ்வளவுதான். இப்போ இதுல ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த எட்ஜ் கேஸ் என்னன்னு நான் சொல்லிடட்டா, அந்த ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் இருக்கு. அந்த எட்ஜ் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எங்க முடியுது, இந்த ஃபங்க்ஷன் இங்க முடியுது. ஓகே, சரி, அந்த எட்ஜ் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாமே 1 இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு 0 இருக்கு இல்லையா, 0வே வராது. உங்களுக்கு 1 இருக்குன்னா 0வே வராது. அப்ப இனிஷியலா உங்களோட ஆன்சர் என்ன பண்ணிருப்பீங்க, 0ன்னு வச்சிருப்பீங்க. அப்ப இங்க எங்கேயாவது 0 இருந்தா தானே லெஃப்ட் ரைட்ல போய் செக் பண்ணும். இங்கேயும் 0 இல்ல, இங்கேயும் 0 இல்ல, இங்கேயும் 0 இல்ல, இங்கேயும் 0 இல்ல. அப்ப ஃபைனலா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும், 0வா தான் இருக்கும். அப்ப ஃபைனலா உங்களோட ஆன்சர் 0வா இருக்குன்னா என்ன அர்த்தம், அங்க எல்லாமே 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே 1 இருக்குன்னா இதோட மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் என்ன, நம்மளால இங்க எதையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்ப எனக்கு இதோட ஆன்சர் 4 தான் அப்படிங்கறத நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப நான் என்ன செக் பண்றேன்னா, என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா, சோ உங்களோட ஆன்சர் வந்து அங்க அப்ப அந்த அரேல வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே 1 தான் இருக்கு. நீங்க அந்த கம்ப்ளீட் அரேவையே ரிட்டர்ன் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தவே ரிட்டர்ன் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ எல்லாமே 0வா இருந்தா என்னது, கண்டிப்பா ஒரு 1 வந்துடும். இப்போ நான் எல்லாமே 0வா இருக்குன்னா இங்க 0வா இருக்கு, லெஃப்ட்ல செக் பண்ண போகும், லெஃப்ட்ல 0 இருக்கும், ரைட்ல செக் பண்ண போகும், ரைட்லயே 0 இருக்கும். அப்ப லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1ங்கும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1வாவது நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், எனக்கு ஆன்சர் மாறிடும். ஆன்சர் 0வாவே இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸோ அப்ப என்னுடைய ஸ்ட்ரிங் ஃபுல்லாவே 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பேசிக்கா இது எல்லாம் ஓகே. ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்றதுக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 11011 இருக்கா, இதை ரன் பண்ண எனக்கு என்ன வரணும், 5 வரணும், 5 வருது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த 0வை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்தது இதுவே வேற இன்னொரு இன்புட், நம்ம எல்லாமே 1 இருந்தா என்னது, இப்போ எல்லாமே 1 இருக்கு. இப்பவும் எனக்கு ஆன்சர் 3 6 7 வரணும். ஓகே, ஸோ வேற எப்படி கொடுக்கலாம், 1 1 0
ஒரு 111 திரும்ப 0 ஒரு 4 1 இப்படி இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா ஆன்சர் என்ன வருது 8 வருது 8 கரெக்டா 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ இது கரெக்டா இருக்கு இப்போ இன்னொரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் இது ஆப்டிமைஸ்டு கோடா அப்படிங்கிற இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு கரெக்டா ஸோ இப்போ நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கோங்க நான் அட்மேக்ஸ் நான் என்னுடைய 1 2 இதெல்லாமே எழுத போறேன்னு வைங்களேன் இப்போ அட்மேக்ஸ் எவ்வளோ இருக்க போகுது முதல்ல 1 1 அதுக்கப்புறம் 0 திரும்ப 1 1 1 0 1 1 0 1 1 1 0 1 1 1 0 ஸோ இப்படி என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம் இங்க 0ல இருந்து a டாட் லென்த் வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்போ இதுக்கே வந்து ஆர்டர் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் எவ்வளவோ அது வரைக்கும் வரப்போகுது லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் என்னன்னு வச்சிட்டிங்கன்னா இங்கேயே என்ன இருக்கு இங்க 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஒரு ஃபார் லூப்பு பிளஸ் இப்போ இதை என்னன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த கோட் ஸ்னிப்பெட்டை இதை என்னன்னு எடுத்துக்கிட்டாலும் ஸோ உள்ளே மேலே n இன்டூ n ஸ்கொயரு ஸோ அப்புறம் இங்கே ஒரு பிளஸ் n இருக்கு n ஸ்கொயர் பிளஸ் n அப்போ எனியா n ஸ்கொயர் அப்படிங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டியா நீங்க சொல்லுவீங்க நார்மலா நம்ம பார்த்தது பேசிக்கா பிகினர் வந்து நீங்க சொல்லுவீங்க பட் ஆனா அது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இந்த என்டையர் ஃபார் லூப்புமே எதை பேஸ் பண்ணி இருக்கு இந்த ஒரு சிங்கிள் இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த என்டையர் ஃபார் லூப்பும் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது எப்பெல்லாம் ஜீரோவா இருக்கோ அதை பொறுத்து தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இங்க மேல ஒவ்வொரு இண்டெக்ஸா செக் பண்றது ஓகே ஒவ்வொரு வேல்யூவா செக் பண்றது ஓகே அதுக்கு n இருக்கு பட் ஆனா இந்த இன்சைடு ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு எப்ப ஜீரோ வருதோ அப்ப மட்டும்தான் அது ரன் ஆகும் இங்க பாருங்க ஸோ நான் முதல்ல என்ன பண்றேன்னா இதை ஆக்சஸ் பண்றேன் ஓகே ஆக்சஸ் பண்ணிட்டேன் அடுத்து இந்த இண்டெக்ஸை விசிட் பண்ணிட்டேன் அடுத்தது ஜீரோன்னு வந்தா நான் என்ன பண்ணுவேன் ஜீரோன்னு வரும்போது நான் திரும்ப எவ்வளோ டைம் போவேன் திரும்ப லெஃப்ட்ல இருக்க ஒன்னை கவுண்ட் பண்ணுவேன் லெஃப்ட்ல போயாச்சு அடுத்தது ரைட்ல இருக்க ஒன்னை கவுண்ட் பண்ணுவேன் ரைட்ல இருக்கிற ஒன்னையும் கவுண்ட் பண்ணியாச்சு ஓகே திரும்ப இதுக்கு என்ன பண்ணுவேன் இந்த ஜீரோவையும் விசிட் பண்ணுவேன் பட் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் லெஃப்ட் ரைட்டை கவுண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஜீரோக்கு முடிஞ்சிருச்சா இப்போ இந்த ஒன்னை விசிட் பண்ணுவேன் இந்த ஒன்னை விசிட் பண்ணுவேன் இந்த ஒன்னை விசிட் பண்ணுவேன் பட் இங்க ஜீரோன்னு வந்தது நான் என்ன பண்ணுவேன் லெஃப்ட்ல இருக்கிற ஒன்னுக்கெல்லாம் போய் கவுண்ட் பண்ணுவேன் லெஃப்ட்ல என்னது இங்க 1 லெஃப்ட்ல ஸோ இதையெல்லாம் போய் கவுண்ட் பண்ணுவேன்னா இது வரைக்கும் வந்து கவுண்ட் பண்ணுவேன் ஓகே அடுத்தது என்ன பண்ணுவேன் இந்த ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணுவேன் ரைட் சைட்லனா 1 1 திரும்ப இந்த ஜீரோ வந்தது ஸ்டாப் பண்ணிடுவேன் ஓகே இப்போ இது வரைக்கும் விசிட் பண்ணியிருக்கோமா திரும்ப இங்கே வரேன் ஸோ ஓகே இதை விசிட் பண்ணுறேன் திரும்ப எனக்கு ஜீரோன்னு வந்தது நான் என்ன பண்ண போகிறேன் லெஃப்ட்ல எவ்வளோ தூரம் 1 இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக விசிட் பண்ண போகிறேன் அப்போ லெஃப்ட்லனா எது வரைக்கும் இங்கே பாருங்க இந்த ஒன்றை விசிட் பண்ணுவேன் இந்த ஒன்றை விசிட் பண்ணுவேன் இந்த ஜீரோவையும் விசிட் பண்ணுவேன் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்போ இதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒன்னையும் நான் வந்து போய் கவுண்ட் பண்ணுவேன் இந்த ஒன் இந்த ஜீரோ விசிட் பண்ணது நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஏன்னா ஜீரோங்கிறது டெர்மினேஷன் பாயிண்ட் இல்லையா ஓகே அப்போ இது வரைக்கும் நம்ம விசிட் பண்ணியிருக்கோமா இது வரைக்கும் இந்த இண்டெக்ஸை வந்திருக்கோமா இப்போ என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 1ன்னு வரும்போது நான் எது பண்ண மாட்டேன் இங்கே வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டேன் இந்த இண்டெக்ஸ்க்கு வரும்போது நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே ஜீரோன்னு வரும்போது என்ன பண்ணுவேன் திரும்ப லெஃப்ட்ல இருக்கிற ஒன்னு எல்லாம் போய் நான் வந்து விசிட் பண்ணுவேன் கரெக்டா அப்போ லெஃப்ட்ல இருக்கிற ஒன்னுனா இங்கே 1 திரும்ப இந்த ஜீரோ வரைக்கும் வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுவேன் கரெக்டா இந்த ஜீரோ வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் என்னது இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒன்னுக்கெல்லாம் நான் போவேன் ரைட் சைடில் இருக்கிற ஒன்னுக்கு என்னது இந்த ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒன் என்னது ஸோ 1 இந்த ஜீரோ வரைக்கும் போவேன்னா அப்போ ஜீரோக்கு போனதும் ஸ்டாப் ஆயிடுவேன் ஓகே அப்போ ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம விசிட் பண்ணியாச்சு திரும்ப இப்போ இங்கே 1ன்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒன்னை விசிட் பண்ணுவேன் ஓகே அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒன்னை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஜீரோன்னு வந்தால் என்ன பண்ணுவேன் லெஃப்ட்ல வந்து எது வரைக்கும் 1 இருக்கோ அது வரைக்கும் போவேன் ஸோ 1 திரும்ப இந்த ஜீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் ரைட் சைடில் ஏதாவது இருக்கானா ரைட் சைடில் எதுவுமே இல்லை அப்போ அதிகபட்சமாகவே நான் ஒரு இண்டெக்ஸை எவ்வளோ டைம் விசிட் பண்ணுறேன்னு பாருங்களேன் அதிகபட்சமாகவே ஒரு இண்டெக்ஸை நான் எவ்வளோ டைம் விசிட் பண்ணுவேன் ஸோ மேலே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு டைம் விசிட் பண்ணுவோம் இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம் இங்கே நான் எவ்வளோ டைம் விசிட் பண்ணுறேன் ஸோ நான் என்னுடைய அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் இன்புட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ நீங்கள் இங்கே ஜீரோ இருக்கா இப்போ நான் இந்த ஒரு இன்புட் சின்னதாக எடுக்கிறேன் பாருங்க 1101 அப்படின்னாலுமே 110101 அப்படின்னாலுமே இங்கே ஜீரோன்னு இருக்கிறனால ஆல்ரெடி இதை விசிட் பண்ணியிருப்பேன் இந்த ஜீரோ வந்தது திரும்ப இந்த ஒன்னை விசிட் பண்ணுவேன் திரும்ப இதுக்கு ரைட் சைடை விசிட் பண்ணுவேன் ஓகேங்களா திரும்ப இந்த 1 வரும்போது அகைன் இந்த ஒன்னை ஒர்க்கா விசிட் பண்ணுவேன் திரும்ப இந்த ஜீரோ வரும்போது இந்த ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் விசிட் பண்ணுவேன் 1ன்னு அப்போ அதிகபட்சமாகவே என்னுடைய ஒரு இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா
2 டைமுக்கு மேல நான் அந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை விசிட் பண்றது இல்லை. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ 2 டைமுக்கு மேல நான் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை விசிட் பண்றது இல்லை. இன்க்ளூடிங் இந்த மேல இருக்கிறத நீங்க சேர்த்தீங்கனாலும் டோட்டலா 3 டைம்ஸுக்கு மேல நான் ஒரு எந்த இண்டெக்ஸையும் விசிட் பண்ணவே போறதில்ல. நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்து பாருங்க. அட் மேக்ஸ் 3 டைம்ஸுக்கு மேல அந்த இண்டெக்ஸை நீங்க விசிட் பண்ணவே போறது கிடையாது. கரெக்டா? ஸோ 3 டைம்ஸுக்கு மேல அந்த இண்டெக்ஸை நீங்க விசிட் பண்ணவே போறது கிடையாது. அப்போ டோட்டலா டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3n. ஏன்னா நான் 3 டைமுக்கு மேல இந்த இண்டெக்ஸை நான் விசிட் பண்ணவே போறது கிடையாது. நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கனாலும். அப்ப 3n இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் என்னது? ஆப்டிமைசேஷன்ல வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 3 கேன்சல் ஆயிரும் ஆர்டர் ஆஃப் n. கரெக்டா? ஸோ கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகி ஆர்டர் ஆஃப் n. அப்போ நீங்க இந்த கொஸ்டினை என்னதான் நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ஆர்டர் ஆஃப் n தான் பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதை விட இதை கம்மியா சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா? மேபி சின்ன சின்ன ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். என்ன ஆப்டிமைசேஷன்னா, இப்போ இங்க 0 இருக்குங்களா? ஸோ நான் இங்க 0ன்னு இருக்குன்னா, இப்போ இங்க நான் 0 எடுக்கிறேன். இப்போ இங்க 0 இருக்குன்னா ஆல்ரெடி நான் லெஃப்ட்ல இதை விசிட் பண்ணிட்டேன், ரைட்லயும் இதை விசிட் பண்ணிட்டேன். பட் திரும்ப எனக்கு 0ன்னு வரும்போது நான் என்ன பண்றேன்னா, இங்க ரைட்ல விசிட் பண்ணதை நான் திரும்ப லெஃப்ட்னு விசிட் பண்றேன். அப்போ இந்த ஆப்டிமைசேஷன் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வேணா சில சின்ன ஆப்டிமைசேஷன் உங்களால பண்ண முடியுமே தவிர, உங்களால என்ன பண்ண முடியாது? கம்ப்ளீட்டா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n இருந்து சால்வ் பண்றதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டர் ஆஃப் n இஸ் த பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் எடுக்க கிடையாது. ஸோ அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1. ஸோ இதுதான் இருக்கலே ஈஸியான கொஸ்டின். ஸோ இது நிறைய வேலை சால்வ் பண்ணலாம், நிறைய மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். பட் எல்லாருக்கும் புரியுற வகையில இருக்கணும்னா, ஸோ இது எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும். 0 வந்ததுன்னா லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்கு, ரைட்ல எவ்வளோ 1 இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீடியோவும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஜஸ்ட் சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.